Very good morning, my dear friends. Another lyrics wellness message for the day. நாம எல்லாருக்குமே ஐம்புலன்களால் ஈர்க்கப்படக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் மூளைக்கு போறது. That is tangible things ன்னு சொல்லுவாங்க. Perceived through 5 senses. அதுதான் மூளைக்கு போகும். அதுக்கப்புறம் இந்த மனசு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன அனுபவம் இருக்கோ அதை ரிலேட் பண்ணி அதை அந்த பெர்செப்ஷன் அர்த்தம் உள்ளதா மாற்றும். என்னுடைய பாஸ்ட்ல ஒரு இனத்தை சேர்ந்தவர் ஒரு 2-3 தடவை என்னை ஏமாத்திட்டார் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் அந்த இனத்தை சேர்ந்த வேற யாராவது ஒருத்தர் கூட இன்ட்ராக்ட் பண்ணா உடனே இவன் அப்படிதான் இருப்பான். அது மாறலாம், ஆனா நம்ம ஒரு முடிவு பண்ணுவோம், ப்ரீ கன்செப்ஷன் வந்துடும். இது the tangible things, வெளியில இருக்கக்கூடியது. குவான்டிடேட்டிவா தான் எல்லாருமே லைஃப்ல போறோம், குவாலிட்டேட்டிவா போறதே கிடையாது. பட் இந்த சட்டில் பவர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இன்டான்ஜிபிள், அது கண்ணுக்கு தெரியாது, காதுக்கு கேட்காது, சுவைக்க முடியாது, உணர முடியாது, அதை நுகர முடியாது, ஆனால் உணர முடியும். யூ கேன் ஃபீல். ஒருத்தரை நம்மளை பார்த்து ஹாய் ஹவ் ஆர் யூ, ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னுவாரு. ஆனா நம்ம இம்ப்ரெஸ் ஆக மாட்டோம். சில பேர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, ஒரு ஸ்மைல், அவ்வளவுதான். இப்படி தலையாட்டி ஒரு ஸ்மைல் நம்மளை அப்படியே பார்ப்பாங்க. வி இம்ப்ரெஸ்ட், வி ஆர் இம்ப்ரெஸ்ட். என்ன காரணம்? ஒரு வார்த்தைகள் கூட அவர்கிட்ட இருந்து வரல, எந்த விதமான அசைவும் இல்லை. ஜஸ்ட் ரமண பகவானுடைய அந்த சன்னதியில அந்த மௌனம், அந்த அசைவற்ற தன்மை எல்லாவற்றையும் புரிய வைக்கிறது. தட் இஸ் ஒன் திங் லவ், அன்பு. நீங்க உங்கள் அன்பானவர்களுக்கு, பிரியமானவர்களுக்கு கோடி ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு, வாங்கி கொடுத்தல நன்றி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, அந்த கோடி ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த பொருளுக்கு மதிப்பு உடனே போயிடுறது. நிறைய வீட்டில் மனைவி கணவன்கிட்டயோ, கணவன் மனைவிட்டையோ, பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்டயோ, குழந்தைகள் பெற்றோர்கிட்டயோ இதெல்லாம் எதிர்பார்த்து சொல்லுவாங்க இப்படி அப்படின்னு. ஆனால் அந்த பொருளுக்கு உண்டான மதிப்பு அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே போயிடும். பட் இந்த அன்புன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது சட்டில், அது ஐம்புலன்களால் உணர முடியாது, இன்டான்ஜிபிள். அன்பு, கருணை, இதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜிஸ். இதே தான் நெகட்டிவ் எனர்ஜிஸ். அதனால தான் சில பேரை பார்த்த உடனே நமக்கு பிடிச்சிருந்தது. அது என்னன்னே தெரியல, அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இத்தனைக்கும் நாங்கள் ரொம்ப பழகினது கூட இல்லை, அவரை பார்க்கணும் போலயே இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவரை. சில பேர் எவ்வளவு நெருங்கி பண்ணாலும் நம்மளால நெருங்கவே முடியாது, பிடிக்கல. ஏன்? அந்த சட்டில் எனர்ஜி அது அப்படியே இப்படியே டிராவல் ஆகும். கண்ணுக்கு தெரியாது, காது கேட்காது, வாசனை இருக்காது, சுவை இருக்காது, தொடு உணர்ச்சியும் இருக்காது, தொட வேண்டிய அவசியமே இல்லை. த மொமெண்ட் their presence makes us so comfortable, so loving. இன்னையிலிருந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஐ லவ் யூ சோ மச், உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசால நினைச்சுட்டு நீங்க அந்த இன்டராக்ஷன் பண்ணா போறோம். யூ கேன் மேக் மிராக்கிள்ஸ். தட் இஸ் த பவர் ஆஃப் மைண்ட், த பவர் ஆஃப் சட்டில் திங்ஸ், intangible. All the best, my dear friends.